ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்க்குறது மூலியமா உங்களுக்கு 24 மார்க் முழுசா கிடைக்கும். 3 8 மார்க் கொஸ்டின் கடைசியாக கேட்கக்கூடிய 3 8 மதிப்பெண் வினாக்கள் நெடுவினா நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படித்திருக்க வேண்டிய வினாக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். அண்ட் நெடுவினாக்கு எந்த மாதிரி எழுதுனா முழு மதிப்பெண் 8 அவுட் ஆஃப் 8 வாங்க முடியும். ஏன்னா நெடுவினால நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் பண்ணீங்க, நான் நல்லா தான் எழுதுறேன் ஆனால் எனக்கு 6 மார்க்கு 6.5 மார்க்கு அந்த மாதிரி தான் போடுறாங்க. ஸோ நான் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? இத்தனைக்கும் எனக்கு மிஸ்டேக் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இல்லை, ஆனாலும் வந்து எனக்கு 7 மார்க் தான் போடுறாங்க, 8 மார்க் போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்னென்ன கொஸ்டின்லாம் படிச்சிருக்கணும், அந்த கொஸ்டினை எப்படி எழுதுனா உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுவேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோஸை பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கொஸ்டின் படிக்கணும்னு சொல்லிடுறேன், அப்புறம் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். தமிழ் சொல் வளத்தையும், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, தமிழின் சொல் வளத்தையும் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு பார்த்துக்கோங்க. வீட்டில் திண்ணை அமைந்த காரணம், விருந்தினர் பேணுதல், தமிழ் பண்பாட்டில் ஈகை, பசித்தவருக்கு உணவிடல், இவை போன்ற அன்றைய செயல்கள் குறித்தும் இக்காலத்து விருந்தோம்பல் குறித்தும் விவரித்து எழுதுக பார்த்துக்கோங்க. ஒரு குழந்தையை தூக்கவும், கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பையை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா, வெறும் வணிகத்துடன் நின்று விடுமா? இக்கருத்துக்களை ஒட்டி செயற்கை நுண்ணறிவின் எதிர்கால வெளிப்பாடுகள் பற்றி ஒரு கட்டுரை, வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழின் இலக்கிய வளம், கல்வி, மொழி, பிற மொழிகளில் இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துக்கள், பிறதுரை கருத்துக்கள், தமிழுக்கு செழுமை, இந்த குறிப்புகளை கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் ஒன்றுக்கு நடுப்பக்க கட்டுரை எழுதுக, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நெகிழி பைகளின் தீமை கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியில் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது, அதற்கு பாராட்டுரை ஒன்றினை எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அடுத்தது நிகழ்களை வடிவங்கள், அவை நிகழும் இடங்கள், அவற்றின் ஒப்பனங்கள், சிறப்பு பழமையும் இத்தகைய மக்கள் கலைகள் அருகியதற்கான காரணங்கள். ஸோ இதை வச்சு ஒரு கட்டுரை வந்து எழுதுறோம். ஓகேங்களா, அது பார்த்துக்கோங்க. நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டின் முன்னேற்றத்தில் மாணவர் பங்கு குறிப்புகளை கொண்டு ஒரு பக்க அளவில் மாணவ பருவமும் நாட்டு பற்றும் என்ற தலைப்பில் மேடை உரை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜெயகாந்தன் நினைவு சிறப்பிதழை வார இதழ் ஒன்று வெளியிட இருக்கிறது, அதற்கான ஒரு சுவரொட்டியை வடிவமைத்து அளிக்க, மிக மிக முக்கியமான ஒரு வினா. தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளையும், புயலிலை தோணி அடுக்கு தொடர்களும் ஒலிக்குறிப்பு செயல்களில் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபல்லபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேட்கை. மேரியிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்தை விவரிக்க, மிக மிக இம்பார்ட்டன்ட். அனுமாராட்டம் பாய்ச்சல் கதை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது, உங்கள் ஊரில் கடின உழைப்பாளர், சிறப்பு மிக்கவர், போற்றத்தக்கவர் என்ற நிலைகளில் நீங்கள் கருதுகின்ற பெண்கள் தொடர்பான செய்திகளை தொகுத்து எழுதுக. ஸோ அது ரொம்ப முக்கியம். ராமானுஜர் நாடகம் பார்க்குறோம்னா பாருங்க, இல்லாட்டி வேணாம். அழகிரி சாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனிதத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர் குறித்து எழுதுக, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து குமரி கடல்முனை, இதுவும் முடிஞ்சா பாருங்க, இல்லாட்டி கூட தேவையில்லை. குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை எழுதுக. முன்னுரை, இயற்கையோடு இயந்து வாழ்வோம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, அது பார்த்துக்கோங்க. கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சிக்கு நீங்கள் சென்று வந்த நிகழ்வை எழுதுக. இதெல்லாம் தான் இந்த 20 நெடுவினா நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக படிக்க வேண்டிய நெடுவினா, இதுல இருந்து தான் கேட்பாங்க. அண்ட் செய்யுளை பொறுத்தளவில் மட்டும் உங்களுக்கு அந்த வேற ஏதாவது அந்த 5 மார்க் கொஸ்டினை கூட இங்கே கேட்கலாம். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. பட் இதுல இருந்து தான் 100% உங்களுக்கு 99% 100% இதுல இருந்து தான் மேக்சிமம் வரும். ஸோ அதனால இதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ நெடுவினா எப்படி எழுதுனா உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நெடுவினாவை பொறுத்தளவில் வந்து நீங்கள் வந்து முன்னுரை முடிவுரை போட்டு எழுதணும். இப்போ கட்டுரைலாம் எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கான பாயிண்ட் ஒவ்வொரு இதுக்கும், முன்னுரைக்கு 1/2 மார்க் உண்டு, 1 மார்க்லாம் கிடையாது, 1/2 மார்க் தான். முடிவுரைக்கும் 1/2 மார்க் தான். இடையில எழுதுகிற கண்டென்ட்டுக்கு தான் ஒவ்வொரு தலைப்புக்கும் 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்,
இப்ப இங்க பாருங்க, முன்னுரை இந்த குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுல முன்னுரை குடுத்திருக்காங்களா, அதுக்கு அரை மதிப்பெண்ணும், முடிவுரைக்கு அரை மதிப்பெண்ணும் தான் குடுப்பாங்க. இடையில உள்ளதுக்கு தான் 1 மார்க், 2 மார்க் அந்த மாரி. இப்ப மீத 6 மார்க் இருக்கா, அப்ப எப்படி குடுப்பாங்க? இயற்கையோடு இயந்து வாழ்வோம் 1, காற்று மாசுபடாது 2, வானத்து ஒரு 3 குடுத்திருக்காங்க. இது ஒண்ணு 4. அப்ப 4 இதுக்கும் 2 மார்க் குடுத்தா 8 வந்துரும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 4 இதுக்கும் 1½ மதிப்பெண் குடுப்பாங்க. அப்ப கரெக்ட்டா வருமா? 1½ மதிப்பெண்ங்கிறப்ப 3 மார்க் 2 இதுக்கு, அடுத்த 2க்கு 3 மார்க், 6 மார்க். முன்னுரைக்கு 1/2 மார்க். இல்ல கரெக்ட் தான். 4 இதுக்கு எஸ் 1½ மார்க் கொடுத்தா 6. அப்ப முன்னுரைக்கு 1 மார்க் இந்த இடத்துல குடுப்பாங்க. ஸோ கொஸ்டினை பொறுத்தும் மாறுபடும். ஓகேங்களா? இல்லாட்டி ஏதாவது முக்கியமான தலைப்பு இல்லாததுக்கு 1 மார்க்கையும், பேலன்ஸ் எல்லாத்துக்கும் 2 மார்க் குடுத்து முன்னுரைக்கு 1/2 மார்க் குடுப்பாங்க. ஸோ அந்த மாரியும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி பண்ணுவாங்க, பார்த்துக்கங்க. அதே மாரி இந்த கதை அன்னமையா, கோபாலபுரத்து மக்கள் கதை, பாய்ச்சல் கதை, இந்த மாரி கதைக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து கதையோட அதுக்கும் முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுங்க. கதையோட சுருக்கம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். ஹெட்லைன் சப் ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அது இன்னும் சிறப்பு. அதுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் ஒரு என்ட பப்ளிக் ஆன்சர் கீ கையில் இருக்குது. இப்போ நான் அதை வச்சு சொல்கிறேன் பாருங்கள், எப்படி கொடுத்துருக்காங்க நெடுவினா. இப்போ அரசு பொருட்காட்சி, அதுக்கு வந்து அவங்க எப்படி அரசு பொருட்காட்சி கேட்டிருக்காங்கல்ல, அந்த அரசு பொருட்காட்சிக்கு அவங்க எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னா, 1 மினிட் நான் பார்த்து சொல்கிறேன். அரசு பொருட்காட்சி இந்த இருக்குது. அரசு பொருட்காட்சிக்கு வந்து அவங்க கொடுத்துருக்க மதிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னுரைக்கு அரை மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க. அரசு பொருட்காட்சி அமைவிடம் எழுதணும், அதுக்கு 1 மதிப்பெண். பல்வித அரங்குகள் அங்கே நடந்தது, அதுக்கு 2 மதிப்பெண். நடைபெற்ற நிகழ்ச்சிகள், அதுக்கு 2 மதிப்பெண். அடைந்த உணர்வுகளும் நன்மைகளும், நீங்கள் அங்கே போனதுனால உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபீலிங்ஸ் அண்ட் அதுக்கான நன்மைகள் என்னென்ன யூசஸ், அப்படி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அந்த மாதிரி இது. ஸோ அதுக்கு 2 மதிப்பெண். மொத்தம் எப்படி கடைசியில் முடிவுரைக்கு அரை மதிப்பெண். இதுக்கு தான் மார்க் கொடுக்குறாங்க. உட்தலைப்புகள் கீழ் கருத்துக்கள் எழுதப்பட்ட, அதாவது இதுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது கருத்துக்கள் எழுதப்பட்டிருந்தால் மதிப்பெண் வழங்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் சொல்கிறேன், முன்னுரை அரை மார்க்கு, முடிவுரை அரை மார்க்கு, இடையில உள்ள 3 டாப்பிக்கு 2 மார்க் 6 மார்க்கும், ஒரு டாபிக் அரசு பொருட்காட்சி அமைவிடம் மட்டும் 1 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ புயலிலே ஒரு தோணி கதை சொல்லியிருந்தேன்ல, இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னா, முன்னுரைக்கு அரை மார்க்கும், முடிவுரைக்கு அரை மார்க் கொடுத்துருக்காங்க. புயலில் சிக்கிய தோணி, அதுக்கு 2 மார்க்கும். அதாவது அந்த தலைப்பு எழுதி அதுக்கு கீழே ஒரு சில அதை பற்றி நீங்கள் எழுதணும். அதான் ஸ்கில்ஸ் இருக்காங்க. கதைப்பகுதியை ஒட்டி கருத்துக்கள், அதை பற்றின கருத்துக்களை நீங்கள் எழுதியிருக்கணும் கீழே. அப்படி எழுதிருந்தீங்கன்னா மார்க்கு. அடுத்து கடலின் வெறி கூத்து, அதுக்கு 1 மார்க்கும். கரை கண்ட தொங்கான், அதுக்கு 2 மார்க்கும் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்குறாங்க. இதே கற்கை நன்றி மேரியின் வாழ்க்கை, அதுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, அதுக்கும் அப்படிதான். முன்னுரைக்கு அரை மதிப்பெண், முடிவுரைக்கு அரை மதிப்பெண். இடையில மேரியின் குடும்பத்தை பற்றி எழுதுறதுக்கு 2 மதிப்பெண். பறிக்கப்பட்ட புத்தகம், அதை பற்றி எழுதுறதுக்கு 2 மதிப்பெண். கல்வியின் மீது தாகம், அதுக்கு 1 மதிப்பெண். கல்வி சுடர் ஏற்றிய வில்சன், அதை பற்றி எழுதுறதுக்கு 2 மதிப்பெண். ஸோ இந்த மாதிரி மதிப்பெண் வந்து வழங்குறாங்க. ஸோ அதனால நெடுவினா பொறுத்தவரை அந்த முன்னுரை முடிவுரையை மறந்துடாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடாம, முன்னுரை முடிவுரை உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும், இக்கட்டுரையில் இல்லை இப்பகுதியில் நாம் இதை பற்றி அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அதை பற்றி பார்க்க போகிறோம், கடைசியில் வந்து அதை பற்றி கண்டோம், அந்த மாதிரி நீங்கள் அட்லீஸ்ட் அட்டன் பண்ணி முடிவுரை தெரியல அப்படின்னாலும் அதையாவது எழுதி வைங்க. ஓகேங்களா? ஸோ மதிப்பெண் கொடுப்பாங்க. இப்படி தான் நெடுவினா எழுதணும். இதுதான் நெடுவினா இம்பார்ட்டன்ட்.